Hi and welcome to See Tamil Vazhangum Manjirapatti. அழகர் கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா பழமுதிர் சோலை இருக்குங்க. ஆறுபடை வீடில் ஒரு முக்கியமான கோயில் இந்த பழமுதிர் சோலை கோயில். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோயில். சுற்றி பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூலிகைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் நடுவில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். பயங்கரமாக கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மதுரை சைடு வந்தீங்கன்னா பழமுதிர் சோலையை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்க, இப்போ அடுத்தது நம்மளுக்காக ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கு. மதுரைனாலே இட்லி ரொம்ப ஃபேமஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான இட்லிகள். போய் பார்ப்போமா? வாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டு சமையலில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அது என்ன ரெசிபின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் லக்ஷ்மி ஜெயக்குமார். உங்களோட சொந்த ஊர் இது? மதுரை. மதுரை தான். ஆமாம். ஓகே, மதுரையில் இட்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆமாம் சார். நீங்களும் இட்லி சாப்பிட்டா பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன். எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதே இட்லி தானே? ஆமாம் சார். 3 வேளை இட்லி கொடுத்தா கூட நான் சாப்பிட்றேன். 3 வேளை இட்லி கொடுத்தா கூட சாப்பிடுவீங்களா? ஆமாம் சார். எந்த இட்லி ரொம்ப பிடிக்கும்? அதாவது நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதில் எந்த இட்லி உனக்கு? நார்மல் இட்லி தான் சார். ரொம்ப வெறும் இட்லி? ஆமாம். வேறு எதுவும் வேண்டாம்? வேண்டாம் வேண்டாம். ஈஸி இல்லை உங்களுக்கு சாப்பாடு பண்ணுறதுன்னா? இட்லி மட்டும் வச்சா போதும்? அப்படி இல்லை சார். நானாக இருந்தால் இட்லி மட்டும். வேற கெஸ்ட்டு வீட்டில் பையன் அவர் இருந்தாருன்னா வெரைட்டிஸ். நான் மட்டும் இருந்தால் இட்லி மட்டும் போதும். இட்லி மட்டும் போதும்? போதும். சூப்பருங்க. அது உடம்புக்கும் நல்லது, எதுவும் கெடுதல் கிடையாது இட்லியில் இல்லையா? ஆமாம் சார். இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? அரிசி குருணை இட்லி. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. நிறைய வித்தியாசமான இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதனால் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்கள். கடுகு, புளிக்கரைச்சல், தட்டைப்பயிறு, உளுத்தம்பருப்பு, உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், அரிசி ரவை குருணை, எண்ணெய். ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோமா? இதில் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா போதும். ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும், ரொம்ப தேவையில்லை. ஃபஸ்ட்டு கடுகு போடுங்க. போதும். உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு, மிளகா வத்தல் ஒரு 3 மிளகா வத்தல் பிச்சு போடணும். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, பெருங்காயம். எல்லாம் தாளிக்கிற விஷயம் எல்லாத்தையுமே போட்டலாம். ஆமாம் சார். பெருங்காயம் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 2 கப் ரவை எடுத்திருக்கேன். 5 கப் தண்ணி ஊற்றணும். ஓகே. ஸோ 2 கப்பு குருணை எடுத்துருக்கீங்க. ஆமாம். அதுக்கு 5 கப்பு 5 கப் தண்ணி ஊற்றணும். அந்த புளி கரைசல் ஊற்றி பாதி இது ஊற்றணும். இந்த தட்டைப்பயிறு. ஆமாம். முன்னாடியே வேக வச்சு வச்சுருக்கீங்களா? இல்லை, ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சு நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேன். சால்ட்டு போட்டு போடு. இன்னும் கொஞ்சம் போடு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அந்த ரவையை போடணும். போட்டு உப்புமா மாதிரி கிண்டணும்.
இதையே அப்படியே கூட சாப்பிடலாம் போல இருக்குல்ல? சாப்பிடலாம். ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். புளி உப்புமா மாதிரி இருக்கும். புளி உப்புமா மாதிரி. ஆமாம். ஆனால் இட்லி ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஃப்ளாட்டாக தட்டி ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். சூப்பர். இது ஆல்மோஸ்ட் ரெடி இல்லையா? இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இந்த குருணை வந்து நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் ஆற வச்சுட்டு இதை இட்லி தட்டில் ஃப்ளாட்டாக தட்டி வைக்க போகிறோம். இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த குருணை இந்த கலவை வந்து ஃபுல்லாக ஆறிடுச்சு இல்லையா? ஆமாம் சார். இப்போ இட்லி தட்டு வச்சிடலாமா? வச்சிருவோம். தண்ணி ஊற்றணுமா? ஆமாம், தண்ணி அடி எடுக்கும். இந்த கலவையை எடுத்து தட்டி அப்படியே ஆவியில் வேக வைக்கணும். இட்லி மாதிரி தட்டி வேக வைக்கணும். இதை வேக வச்சு எடுக்கணும் இல்லையா? ஆமாம், ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து சைடு தொட்டுக்க இட்லி மிளகா பொடி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். மிளகா பொடி டேஸ்டாக இருக்கும். ஆமாம். பத்து நிமிஷத்துல நம்மளோட இந்த அரிசி குருணை இட்லி தயாராகிடும். ஆமாம் சார். சூப்பர். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் பார்ப்போம். அரிசி குருணை இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டி வைங்க. சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயில் கடுகு போட்டு பொரிய விடுங்க. இதோட தேவையான அளவு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தட்டைப்பயிறு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. குருணையாக அரைச்சி வச்சிருக்கிற பச்சரிசி இதோட சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் அடுப்பில் இட்லி சட்டி வைங்க. தட்டில் ஒரு துணி போட்டு மூடி நீங்கள் ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க கலவையிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து ஃப்ளாட்டாக தட்டி ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட அரிசி குருணை இட்லி தயாருங்க. அரிசி குருணை இட்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பார்த்துடலாம் சார். சூப்பர். தேங்க்ஸ். வித்தியாசமான டேஸ்ட்டு. இந்த அரிசி குருணை, தட்டைப்பயிறு, அந்த வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷனாக இருக்குது. கூட இட்லி மிளகா பொடி நிஜமாக நல்ல அக்கம்பனிமெண்ட்டாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் குக் பண்ணி காட்ட போகிற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜு ஆனியன் கிரேவி. இதை எதோட சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டி, பராட்டா, நானோடலாம் சேர்த்து வச்சு சாப்பிடலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாமா? தயிர், எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, தனியா, காஜு, உப்பு, கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள். காஜு ஆனியன் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் தண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் அதில் போடுறேன். இதோட நான் ஊற வச்ச காஜு ஆட் பண்றேன். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும்.
இன்னொரு தவா எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆயில் எதுவும் போடல, வெறும் ட்ரை டவால கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ட்ரையாக ஃப்ரை பண்ணணும். இதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். தனியா ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஆயில் போடல. ஸோ ஆனியனும் கேஷும் வந்து குக் ஆயிடுச்சு. இந்த ஆனியனும் கேஷும் வந்துட்டு நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்க போகிறேன். இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட வந்து நான் வந்து இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இதோட இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து கொத்தமல்லி ஆட் பண்றேன். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம காஜு ஆனியன் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ இது எப்படி பண்ணுன்ற ரீகேப்பை நீங்கள் பாருங்கள். கடாய் எடுத்துக்கோங்க, வாட்டர் ஊற்றிக்கோங்க,
தண்ணி சூடான உடனே அதுல கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, காஜு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் வந்து மிக்சியில போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க, ஆனியன்ஸ் போட்டு ட்ரையா ஃப்ரை பண்ணுங்க. இதோட சால்ட் போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, தனியா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா காஜு ஆனியன் கிரேவி ரெடி. காஜு ஆனியன் கிரேவி எப்படி பண்ணுன்ற ரீகேப் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ ஜென்ரலா வந்து சப்பாத்தி ரோட்டிஸ்லாம் நம்ம குருமா அந்த மாதிரி தான் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ருப்போம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். So till then take care, it's me Ganga signing off. இன்னைக்கு சமைப்போம் பரிமாறுவோம்ல ரொம்ப வித்தியாசமான ரெசிபி நம்ம பார்க்க போறோம். அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்கன்றத பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மீனாட்சி. உங்களோட சொந்த ஊர் அது? மதுரை. மதுரை. அதனால தான் உங்களுக்கு பேர் மீனாட்சின்னு வச்சிருக்காங்க. ஆமாங்க, கரெக்டாக. ஓகே. ஸோ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போவீங்களா? ஓ கண்டிப்பா. அந்த கோயிலோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஏதோ கொஞ்சம் தெரியும். சொல்லுங்க. இல்லை, நல்ல பிரசித்தியான கோயில். எங்க கோயில் கூட 7 அதிசயத்துல ஒன்னா சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோயில். 1000 கால் மண்டபம் இருக்கு, எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். வந்து பார்த்தாங்கன்னா இன்னொரு தடவை பார்க்கணும்னு தோன்ற மாதிரி இருக்கும். கோயில் சுத்தி ஊர் இருக்கும், அது இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து சமைக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்தது? சமைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அம்மா நல்லா சமைப்பாங்க, மாமியார் நல்லா சமைப்பாங்க. அதனால அப்படியே அதே மாதிரியே நானும் செய்யணும்னு அவங்க எங்கள் வீட்லேயும் அவங்க வெரைட்டியாக ட்ரை பண்ண சொல்லுவாங்க. சரி. ஸோ நானும் செஞ்சு கொடுக்குறது அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால ட்ரை பண்ணுறது வெரைட்டி டிஷ்ஷஸ். இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? மில்லட் ஸ்டஃப்டு இட்லி சார். மில்லட் ஸ்டஃப் இட்லி. வெரி ஹெல்தி. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். கட்டாயம். சூப்பர். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. வெங்காயம், பெருங்காயம், கடுகு, மஞ்சள் பொடி, உப்பு, கருவேப்பிலை, புழுங்கல் அரிசி, உருளைக்கிழங்கு, சாமை அரிசி, வரகரிசி, பச்சை மிளகாய், எண்ணெய், உளுந்தம்பருப்பு. ஸோ பல விதமான அரிசிகள்லாம் எடுத்திருக்கீங்க. சாம அரிசி, வரகரிசி எல்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ இது வந்து நல்ல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறீங்க. இதோட ப்ரொசீஜர் என்ன? சாமை அரிசி, வரகரிசி, புழுங்கரிசி எல்லாத்தையும் ஊற வச்சு அதை வந்து நம்ம இட்லிக்கு அரைக்கிற பதத்திலேயே அரைச்சு ஒரு நாள் முன்னாடியே புளிக்க வச்சிடணும். அந்த இட்லியை நம்ம ஊற்றும் போது இதுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயம், மஞ்சத்தூள், ஆயில் எல்லாம் சேர்த்து அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கணும். இட்லி எப்போதும் வைக்கிற மாதிரியே நம்ம கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம கட்லெட் மாதிரி லேசாக தட்டி அந்த ஸ்டஃபிங்கை அதுக்குள்ளே வச்சுட்டு திருப்பி அது மேலே மாவு ஊற்றிடணும். ஸோ நம்ம இட்லிக்குள்ளே ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கும். சூப்பர். ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசியெல்லாம் ஊற வைக்கணும். கட்டாயமா? ஆமாங்க சார். ஓகே. ஃபர்ஸ்ட் சாமை அரிசி, வரகரிசி, புழுங்கல் அரிசி இதையெல்லாம் தனியா ஊற வச்சுக்கணுங்க. ஸோ 3 அரிசியும் இதில் சேர்த்தாச்சு. ஆமாம். தண்ணி ஊற்றணுமா? ஆமாங்க. அடுத்து உளுந்து ஊற வைக்கணுங்க. அது தனியா ஊற வச்சுக்கணும். ஓ, இதோட சேர்த்து ஊற வைக்க கூடாது? ஆஹா, இட்லிக்கு ஆட்டுற மாதிரி தான். இது 1 கப் தான். உளுந்து மாத்திரம் தனியா ஊற வச்சுக்கணும். எவ்வளவு நேரம் ஊறணும்? இது ஒரு 1 hour ஊறினா போதும். 1 hour ஊறணும். ஆமாங்க. அதுக்கப்புறம் இது 1 day வந்து நல்ல முன்னாடியே ஆட்டி வச்சு ரெண்டையும் சேர்ந்து கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு மறுநாள் இட்லி ஊத்துற மாதிரி தான் ஊற்றி அதில் நம்ம வந்து இப்போ ஸ்டஃபிங் மாத்திரம் ரெடி பண்ணி அந்த இட்லிக்குள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாவு வந்து ஏற்கனவே நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ
ஸோ இந்த மாவு வந்து இந்த மாதிரி நம்ம 1 டே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆமாங்க சார். ஓகே. இப்போ வந்து இட்லிக்கு உள்ள வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணணும். அடுப்பு பற்ற வச்சுக்கணும். ஓகே. ஆயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பெருங்காயம் போடணும். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம். ஓகே. வேற இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் என்ன தெரியும் உங்களுக்கு? இப்போ இதே அரிசியிலேயே இப்போ நான் செய்கிற இதே ஸ்டஃபிங்கை மசால் தோசை சாப்பிடுவோம் இல்லையா, இந்த இட்லி மாவை கொஞ்சம் தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கிட்டு தோசை ஊற்றிட்டு இதே ஸ்டஃப்பை வந்து மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மசால் தோசையாகவும் சாப்பிடலாம். ஓ, ஸோ இந்த ஸ்டஃபிங் தான் இதில் நல்ல டேஸ்ட். ஆமாங்க சார். பட் அதுவும் இல்லாமல் சாமை அரிசி வரகரிசி எல்லாம் மறந்தது, அதெல்லாம் இப்போ திருப்பி அதை மாதிரி ட்ரை பண்ணுறது நம்ம பசங்களுக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. ஆமாம். கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சம் பெருங்காயம், பச்சை மிளகாவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார். பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணது கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், கருவேப்பிலை, உப்பு. நல்ல காரசாரமா இருக்கும்னு சொல்லுங்க. நல்லா இருக்குங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதோட காம்பினேஷன் என்ன? இதோட காம்பினேஷன் வந்து நம்ம வீட்டில் எந்த ஸ்பைசி சட்னி, தேங்காய் சட்னி சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். பட் தேங்காய் சட்னியோ இல்லை வெள்ளைப்பூண்டு சட்னி அந்த மாதிரி எதுனாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோன்னு ஒரு உப்பு, உருளைக்கிழங்குக்கும் எவ்வளோ தேவையோ அதுவும் சேர்த்து போட்டுக்கலாம். ஆமாங்க. ஆனியன் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் வதக்கணும் இந்த வெங்காயம்? வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கினா போதும். சரி. நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்துக்கு அந்த மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து அடுத்தது என்ன சேர்க்கணும்? அடுத்து உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். வேக வச்சு நல்ல ஸ்மாஷ் பண்ணி. ஆமாங்க. இந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த ஆனியன் எல்லாம் சேர்ந்து ஒரே ரவுண்டாக நல்லா மிக்ஸ் ஆகணும். வெறும் சாமை அரிசி வரகரிசி வச்சு நம்ம இந்த மாவு ரெடி பண்ண முடியாது, புழுங்கல் அரிசி போட்டு தான் ஆகணும். ஆமாங்க, புழுங்கல் அரிசி போட்டால் தான் அந்த இட்லியோட ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த இட்லி சாஃப்டாக இருக்குமா? சாமை அரிசிலாம் யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். நார்மல் இட்லியை விட இது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓ, ஸோ இந்த மசால் தோசையில் வைக்கிற இந்த மசாலா மாதிரி இது வந்துருச்சு. ஆமாம், நல்லா ரவுண்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகி உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் இதில் அப்படி வேணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து சின்னதாக கட் பண்ணி அப்படி போட்டுக்கணும். பொடியாக கட் பண்ணி வேக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட்டு, பட்டாணி அந்த மாதிரிலாம் போட்டேன், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை இப்போ இந்த இட்லி உள்ள ஸ்டஃப் பண்ண போறீங்க? ஆமாம், இதை இட்லிக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓகே.
எக்ஸ்ட்ரா இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே வச்சுருங்க. ஸோ இப்போ இட்லி ஊற்றிடலாம் இல்லையா? இட்லி ஊற்றிடலாம். ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுப்பு பற்ற வச்சுக்கோ. இட்லி தட்டு வச்சுக்கலாம். உள்ள தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே. இட்லி துணி மேலே போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு, இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்டஃப் கொஞ்சம் இப்படி வச்சுக்கணும். இப்போ இட்லி மேலே இன்னும் கொஞ்சம் மாவு, இப்போ ஸ்டஃப் பண்ணதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு, அதே மாதிரியே 4 ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ 4 ஊற்றியாச்சு. இட்லி நம்ம எப்போதும் இட்லி வேக வைக்கிற மாதிரியே ஒரு 7 minutes to 10 minutes வேக வச்சா நம்மளோட இந்த மில்லட் இட்லி ரெடி. இட்லி ரெடி. சோ இதை யாருக்கு நீங்க டெடிகேட் பண்ண போறீங்க? என்னோட ஃப்ரெண்டுக்குங்க சார். ஃப்ரெண்டுக்கு? ஆமாங்க. ஓகே, மில்லட் ஸ்டஃப்ட் இட்லி இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அவங்களோட ஃப்ரெண்டும் வர போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பார்ப்போம். மில்லட் ஸ்டஃப்ட் இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சாமரிசி சேர்த்துக்கோங்க, வரகரிசி சேர்த்துக்கோங்க, புழுங்கலரிசி சேர்த்துக்கோங்க, தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சு நல்லா அதை மாவு மாதிரி அரைச்சு 1 day அதை நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விடுங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்சு மசிச்சு இருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தட்டில் ஒரு துணி போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வைங்க. மேலே திரும்ப மாவு ஊற்றி நீங்கள் ஒரு 7 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட மில்லட் ஸ்டஃப்ட் இட்லி தயாருங்க. மில்லட் ஸ்டஃப்ட் இட்லி டேஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுஜாதா. சுஜாதா. ஸோ எவ்வளோ வருஷம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு? 1 year தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா. 1 year? நல்லா சமைப்பாங்களா? நல்லா குக் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களோட ரெசிபீஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி அது? அவங்க மசால் தோசை நல்லா பண்ணுவாங்க. மசால் தோசை. ஓகே, ஸோ இந்த மாதிரி மசாலா விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா வரும். நல்லா வரும். ஓகே, ஸோ இந்த டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே. எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் வெள்ளைப்பூண்டு சட்னி போட்டிருக்கேன். இது ஸ்பைசியா நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். நல்ல சாஃப்டா இருக்கு அந்த இட்லி. உள்ள அந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு டிஃபரண்ட் ஃப்ளேவர் கொடுக்குது. வித்தியாசமான ஒரு இட்லியோட ரெசிபி நம்ம கத்துக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம் டு அருள் சுவையில் ஒரு சுவை. உங்கள் ஷெஃப் முபாரக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பன்னீர் ஜுக்கனி கேப்சிகம் மசாலா. அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். பன்னீர், கேப்சிகம், ஜுக்கனி, ஆனியன், டொமேட்டோ, காஷ்மீரி சில்லி பவுடர், ப்ரௌன் ஆனியன் பேஸ்ட், டொமேட்டோ பியூரி, சால்ட், பெப்பர்,
ஜிஞ்சர் garlic பேஸ்ட், ஆயில். தேவையான பொருளை பார்த்துட்டோம். அது இப்போ எப்படி செய்ய போகிறோன்றதை பார்ப்போம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் ஆயில், அதில் 2 டீஸ்பூன் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாப்பிங் ஆனியன், அடுத்தது ஜூலியன் ஆனியன் போடுறோம், அடுத்தது ஜூலியன் கேப்சிகம், இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் ஃப்ரை வந்தால் போதும், அதாவது ஆஃப் ப்ரௌன் வந்தால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், போட்டு 1 நிமிஷம் டாஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அடுத்தது கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இதை 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கேப்சிகம், ஜுக்கினி அண்ட் கேப்சிகம் ரெண்டையும் போட்டு ஒரு 1 நிமிஷம் டாஸ் பண்ணுங்க. இந்த டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரீச் ஆகுது. அதோட 2 pinch சால்ட், இதில் பார்த்தீங்கன்னா கேப்சிகமும் ராவாகவே சாப்பிட்லாம், ஜுக்கினியும் ராவாகவே சாப்பிட்லாம். இதனால் நமக்கு அந்த குக்கிங் டெண்டன்சி வரணும், அந்த மசாலா உள்ளே இன்சர்ட் ஆகிறதுக்காக 1 நிமிஷம் டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரௌன் ஆனியன் பேஸ்ட், இது ப்ரௌன் ஆனியன் பேஸ்ட்னால் ஆனியனை டீப் ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு கர்ட், ஆனியன், அது கூட கொஞ்சம் கேஷ்நட் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் ப்ரௌன் ஆனியன் பேஸ்ட். அது ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் சாத்தே பண்ணுங்க. இது கூட நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் டொமேட்டோ பியூரி, லாஸ்ட்டாக பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டு 2 நிமிஷம் இதை குக் பண்ணுங்க. இப்போதான் குக் ஆகிட்டு இருக்குது. குக் ஆனதுமே அருமையான ஃப்ளேவர் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த கேப்சிகம் அண்ட் ஜுக்கினியோட க்ரீனிஷ் அப்படியே நிற்கிது, ஆனால் குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு சாப்பிடும்போது அது ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த ஃப்ளேவர் தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் பன்னீர், நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கியூபாக வெட்டி வச்சுருக்கிறோம். இது கூட பன்னீர் ஆட் பண்ணிட்டோம். பன்னீர் ஆட் பண்ணி
1 நிமிஷம் இது குக் பண்ணால் போதும். ஏன்னா பன்னீர் ஆல்ரெடி குக்குடான ஒரு பொருள். இது கூட பன்னீர் ஒன்லி சால்ட்டு அந்த ஸ்பைசஸ் உள்ளே போகிறக்காக தான் இது 1 நிமிஷம் குக் பண்ணுறோம். ரெண்டாவது சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பன்னீர் ஓவராக குக் ஆச்சுன்னா உங்களுக்கு ரப்பரி மாதிரி ஆகிடும். அதனால் பன்னீர் 1 நிமிஷம் குக் பண்ணுறோம். இது 1 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு நம்ம சின்ன ரீகேப் போயிடலாம். பன்னீர் ஜுக்கனி கேப்சிகம் மசாலா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. ஆயில், ஆனியன், ஜூலியன் கேப்சிகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு 2 நிமிஷம் டாஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜுக்கினி கேப்சிகம் போட்டு 2 நிமிஷம் டாஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் போடுங்க. அதுக்கப்புறம் ப்ரௌன் ஆனியன் பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் டாஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ பியூரி, பெப்பர் பவுடர் போட்டு டாஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக பன்னீர் போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணால் நம்மளுடைய பன்னீர் ஜுக்கினி கேப்சிகம் மசாலா ரெடி. ரீகேப் பார்த்துட்டோம். இந்த ஃபுட்டை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பன்னீர் நல்லா குக் ஆகிருக்கு. ப்ளஸ் சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் கேப்சிகமோட ஃப்ளேவர், அந்த ஜுக்கினியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் டொமேட்டோ பியூரோட ஷார்ப்னஸ், அந்த பாயிண்ட் ஷார்ப்னஸ் நமக்கு நல்லா தெரியுது. இதே மாதிரி இன்னொரு புது டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முபாரக். தேங்க்யூ. ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு உணவே மருந்து. இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மலாய் டிஷ் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறேன். இது பேர் வந்துட்டு ஷாஜஹானி மட்டன் கறி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். மட்டன், பச்சை மிளகாய், வெங்காயம், காஞ்ச மிளகாய், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, எலுமிச்சப்பழம் ஜூஸ், கரம் மசாலா, தயிர், எண்ணெய், உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்துட்டு we are going to fry certain things. அது என்னன்னு சொல்கிறேன் இப்போது. வெங்காயம், தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கரம் மசாலா, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் லேசாக நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட்டாக பண்ணிக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி தான் நம்ம இந்த மட்டன் இன்னைக்கு குக் பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவு மசாலா. ஸோ ஒரு 2 இல்லை 3 லவங்கம், கொஞ்சம் பட்டை, அண்ட் இன்னொன்று என்னென்னா இது இந்த ஷாஜீரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெருஞ்சீரகம், அது இதில் ஆட் பண்ணுறோம். அது இப்படி தான் இருக்கும், பெருஞ்சீரகம். ஸோ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது லேசாக பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இட் ஷுட் பி ஆல் ரைட். இப்போது இது லேசாக வதங்கின உடனே நம்ம வந்துட்டு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், இப்போ ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கு. ஸோ பச்சை மிளகாய் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ஒரு ஃப்ளேவருக்கு தான். இது இப்போ நம்ம கடைசியாக இதில் ஆட் பண்ண வேண்டியது வந்துட்டு கொத்தமல்லி. இது மொகலாய் குயிசீனே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அவங்களால கொண்டு வர முடியும். பாதாம் பேஸ்ட், அப்புறம் முந்திரி பேஸ்ட், அதுக்கப்புறம் க்ரீம், பால், தயிர், இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்களோட டிஷ்ஷை டேஸ்டியாக பண்ணுவாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நான் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம்.
இதை இப்போ நல்லா அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு, அது ரெடி. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதே கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மீட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதில் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்க கறி அண்ட் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது இதையும் ஆட் பண்ணிடுறேன். ஃப்ளேவர்ஃபுல், நல்ல ஸ்மெல். இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஓகே, இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட முன்னால் சொன்ன மாதிரி தயிர் ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். இது மட்டன் பீசஸ் நீங்கள் இன்னும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா குக்கிங் டைம் வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகும், சீக்கிரமாக குக் ஆகிடும். அண்ட் இன்னொரு இது வந்து இது கூட எதாவது ஆட் பண்ணலான்னு நீங்கள் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம், டபுள் பீன்ஸ் ஆட் பண்ணலாம், பட்டாணி ஆட் பண்ணலாம், மட்டன் கூட ஆக்சுவலாக முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணலாம். இட்ஸ் இஸ் வெரி டேஸ்டி. ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக நீங்களே வந்து திங்க் பண்ணி கூட என்ன ஆட் பண்ணணுன்னு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை இது வெஜிடேரியனாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெறும் உருளைக்கிழங்கும் டபுள் பீன்ஸ் போட்டு இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷாஜ்ஹானி பொட்டேட்டோ கறி வந்துடும். ஓகே, இது ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ. ஸோ நவ் ஐம் கோயிங் டு ஆட் த யோகர்ட். தயிர் ஆட் பண்ண போகிறேன். அந்த பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஸ்ட்ராங் வாசனை, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வாசனை வருது. ஓகே, இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது குக் ஆன உடனே நம்ம எடுத்துட்டு லெமன் ஜூஸ் மட்டும் கொஞ்சம் புழிஞ்சு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா your ஷாஜஹானி மட்டன் கறி இஸ் ரெடி. ஷாஜஹானி மட்டன் கறி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் வச்சு லவங்கம், பட்டை, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கின இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு மட்டன், அரைத்த இந்த விழுது, தயிர் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். மட்டன் வெந்த உடனே எலுமிச்சைப்பழம் ஜூஸ் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா ஷாஜஹானி மட்டன் கறி ரெடி. ஹாய் ஃபோக்ஸ், என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாஜஹானி மட்டன் கறி இன்னைக்கு பார்த்தீங்க. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் குசின், இன்னைக்கு மொஹலாய் குசின் பார்த்தீங்க. வேற ஒரு டிஃப்ரெண்ட் குசினோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, this is Karpagam signing off from you. அவ்வையே, உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ட்டு முருகன் ஔவையாரை பார்த்து கேட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அந்த மரம் எந்த மரம் தெரியுமா? இந்த மரம் தாங்க, போர்டே போட்டிருக்கு பாருங்க, நாவல் மரம். இந்த மரத்து மேலேருந்து தான் அந்த பழத்தை வந்து அவர் உலுக்கி ஔவையாருக்கு கொடுத்துருக்காரு. நிஜமாவே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பழமுதிர் சோலை போகிற வழியிலேயே இந்த மரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்க, இன்னைக்கு அஞ்சல்பட்டியில் சூப்பரான ரெசிபிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர்ஸ்க்குலாம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஓகேங்க, நாளைக்கு மீண்டும் அஞ்சல்பட்டியில் சந்திப்போம். Until then, this is Kaushik signing off. Bye.